இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நோடல் அனாலிசிஸ் மூலிமா வோல்டேஜ் அட் த நோடு ஏபிசி இதுதான் சி இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் வருது, இங்கே என்ன வோல்டேஜ் வருது, இங்கே என்ன வோல்டேஜ் வருது வித் ரெஃபரன்ஸ் நோட் கிரவுண்ட். சரியா? ஸோ இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா நோடல் அனாலிசிஸ் மூலிமா இந்த நோடு எடுத்துக்கோம். ஸோ நோடு ஏன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கே எல்லாம் இது பேசிக்கலாகவே கரண்ட்டை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோடில் இங்கே இருக்க கரண்ட்டு இதுதான், இது ஒரு கரண்ட் எடுத்துக்குவோம். இது ஒரு I1 கரண்ட், இது I2, இது I3 கரண்ட்னு எடுத்துக்குவோம். சரியா? ஸோ எல்லா கரண்ட்டும் வெளியில் போகிறதுனால நம்ம எப்படி எழுதிக்கலாம், I1 + I2 + I3 = 0 எழுதிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜை வந்து நான் VN எடுத்துக்கலாம். அப்போது I = V/R இல்லையா? ஸோ அப்போது VA -0 / 15 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து I2 கரண்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி I3யை வந்து எப்படி எழுதலாம், VA - VB / 2.5 எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கரண்ட்டை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அது என்னது, 6 ஆம்ப்ஸ் இல்லையா? அது வந்து I1 கரண்ட்டு, அது வந்து 6 ஆம்ப்ஸ், தட் இஸ் = 0ன்னு எழுதிருக்கு இல்லையா? இது வந்து என்னோட முதல் ஈக்குவேஷனு. இதே அட் நோட் பி இல்லையா? நோட் பியில் என்ன எழுதலாம், இதே மாதிரி நீங்கள் கரண்ட் டைரக்ஷனை போட்டிங்க அப்படின்னா இது ஒரு கரண்ட்டு, இது ஒரு கரண்ட்டு, இது ஒரு கரண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அட் நோட் பியில் நம்ம எப்படி எழுதலாம், இந்த கரண்ட்டை வந்து எப்படி எழுதலாம், VB - VA / 2.5 இல்லையா? எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தோம், VB - 0 இல்லையா? ஏன் 0னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் 0. VB - V0 / 20 + VB - VC இந்த கரண்ட் VB - VC / 6 ஆம்ப்ஸ், 6 ஓம், தட் இஸ் = 0ன்னு போகலாம் இல்லையா? இப்போது இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி எழுதியிருந்துக்கலாம், VAவை காமன் எடுத்தீங்க அப்படின்னா 1/15 + 1/2.5 - VB / 2.5 தட் இஸ் = -6 எழுதிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட முதல் ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்கலாம், VAவை காமன் எடுத்திருந்தீங்கன்னா -1/2.5 இல்லையா? VBயை காமன் எடுத்தீங்கன்னா 1 + 2.5 + 20 1/20 + 1/6 - VC / 6 தட் இஸ் = 0. இது வந்து உங்களோட செகண்ட் ஈக்குவேஷனாக போயிடும் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி வரையலாம், தேர்ட் ஈக்குவேஷன் தேர்ட் நோட்டில் அட் நோட் சி இல்லையா? அட் நோட் சியில் எப்படி வரையலாம், ஸோ இப்படி போயிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ VC - VB / 6 + VC / 4 VC / 4 - 2.5. இது ஏன் மைனஸ் போட்டோம்னா இது இந்த கரண்ட் உள்ளே வருது இல்லையா? அதனால் 2.4ன்னு போட்டிருக்கேன். ஸோ VBயை காமன் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் -1/6. VCயை காமன் எடுத்திங்கன்னா 1/6 + 1/4 தட் இஸ் = 2.5 நம்பர் இல்லையா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இது எப்படி எழுதிக்கலாம், ஸோ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வந்து 1/R இல்லையா? 1/R இன்ட்டு V1 V2 V3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கரண்ட்டு கிடைக்கும் இல்லையா? இந்த கரண்ட்டை எப்படி எழுதலாம், -6
இல்லை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து -6, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 0 இல்லையா, தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 2.5 மார்க் 2.5 சரிதானே. அது வந்து உங்களோட கரண்ட்டாக வந்துடுது. சரியா. இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1/15 1/15 இதை சால்வ் பண்ணிங்கன்னா VA வந்து 1/15 வந்து 0.06 ப்ளஸ் 1/2.5 வந்து 0.4 இல்லையா. ஸோ 0.4 ப்ளஸ் 0.66னா இது எப்படி எழுதிடலாம், 0.466. இது வந்து -0.4. PC வந்து 0, V3 வந்து 0. அதாவது V1 V2 இல்லை, VA VB Vs, VA VB Vs இல்லையா. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து இது வந்து VBக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து -0.4. 1/6ங்கிறது என்னது, 1/6 வந்து நம்ம அதோட வேல்யூ வந்து 0.166 சரியா. சரி, 1/6 வந்து 0.666 ப்ளஸ் 0.4 ப்ளஸ் 0.05 1/20 வந்து 0.05. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.616 இருக்குது சரியா. இந்த இடம் இது பார்த்தீங்கன்னா 1/6 வந்து 0.166 1/6 சரியா. ப்ளஸ் 1/4 அது பார்த்தீங்கன்னா 0.416 வருது சரியா. ஸோ இதை இப்போ நம்ம சால்வ் பண்ண பார்ப்போம். இது நீங்கள் சரி ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மைன் சால்வ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். இப்போ கேல்குலேட்டர் என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து நான் கையிலேயே போட ட்ரை பண்ணுறேன். இதை எப்படி டிட்டர்மைன் சால்வ் பண்ணால் 0.466 இன்ட்டு 0.616 இன்ட்டு 0.416 minus 0.166 whole square plus 0.4 into 0.4 0.416 சரியா. ஸோ இதை முதல்ல சால்வ் பண்ணுவோம். 0.616 into 0.416 0.466 0.256 minus 0.166 square வந்து 0.027 0.466 into 0.228 இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ப்ளஸ்
0.4 into 0.416, 0.4 into minus of 0.166. ஓகேயா, மைனஸ் 0.06656. ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.106 மைனஸ் 0.06656. என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0.03968 கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்களோட டெல்லாக இருக்குது. அடுத்தது இப்போ V1 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா del1 டிவைட் பை del சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்காக நான் del1 ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ del1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? -60 2.5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மற்ற இடத்துல -0.4 0.166 அப்படி காப்பி பண்ண ட்ரை பண்ணுறேன். So -6 into 0.616 into 0.416 minus 0.166 the whole square plus 0.4 into 0 plus 0.166 into 2.5. இது ரெண்டு சால்வ் பண்ணிங்கன்னா 0.228 கிடைக்கிது. கிடைக்கிது. ப்ளஸ் இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 0.166 இன்ட்டு 2.5 இன்ட்டு 0.4 அது பார்த்தீங்கன்னா 0.166 இருக்குது. மைனஸ் இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 6 இன்ட்டு 0.228 இல்லையா? minus 0.166 minus 1.202 வருது. ஸோ இதுதான் அவங்களோட del1 இருக்குது. ஸோ இதில் வந்து நான் V1 ஃபைண்ட் அவுட் VA ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். VA வந்து -1.202 டிவைட் பை அந்த டெல்லோட வேல்யூ என்னது 0.03968. ஸோ அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து -30.29 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து del2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி del3 ஃபைண்ட் அவுட் பண்ணேன். del2 இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். del2 வந்து இப்போ இந்த del அப்படியே காப்பி பண்ணுங்க. இல்லை இப்போ இதுக்கு இந்த இது பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா -60 2.5 இல்லையா?
-60 2.5 இல்லையா? அதே மாதிரி நீங்கள் இந்த del3க்கும் என்ன பண்ணுங்க, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்து இதுக்கு பதிலாக -60 2.5 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இந்த டிட்டர்மினன்ட்டோட ஃபார்மை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விபி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், del2 டிவைட் பை del ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். விசியும் அதே மாதிரி தான், del3 டிவைட் பை del போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சி. இது ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா கேல்குலேட்டர் இருந்தால் நீங்கள் இதை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இல்லாட்டி இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணால் del2ஓட வேல்யூ இது வருது, del3ஓட வேல்யூ இது வருது. ஸோ இது மூலிமா நான் விபி வேல்யூவும் விசி வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். சரியா?